இவன் தானே? அவன் தான் தர்மா. அன்பு, அருள் நம்ம ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம்? நாமளே அரெஸ்ட் பண்ணிடலாமா? எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அன்பே, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அவன் மேல ஒரு கேஸும் கிடையாது. ஆனா டிபார்ட்மெண்ட் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அத்தனையும் உண்மை. பச்சை பொறுக்கி, ரேபிஸ்ட், எல்லாம் சின்ன பொண்ணுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தேவின்னு 16 வயசு பொண்ணு ட்ரெயின்ல நைட்டு 10 மணிக்கு கதற கற்பழிச்சிருக்கான். பார்த்தவங்க 3 பேர். ஆனா ஒருத்தரும் சாட்சி சொல்ல வரலையே. செஞ்சவன் இவன் தான். மினிஸ்டர் பேக்கிங்ல ஒவ்வொரு தடவையும் கேஸ் இல்லாம தப்பிச்சு வெளில வந்திருக்கான். தேவி ஹாஸ்பிட்டல் இருக்கா. இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணா தேவியோட வாக்குமூலத்தை வச்சு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அன்பு. தேவி படுக்கையிலேருந்து எழுந்துருச்சா? தேவியால பேச முடிஞ்சா? தேவியால எழுத முடிஞ்சா? முடியுமா அவளால? ஒன்றும் தேவையில்லை. எடுத்துட்டானா? அரெஸ்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு. ஒரு வண்டி வைக்கணும், அதுக்கு டீசல் ஊற்றணும். நம்ம ஆளுங்க யூனிஃபார்மோட 4 பேர் பந்தோபஸ்து வேற, கோர்ட்டு, ஜட்ஜு. இப்போ ஒரே ஒரு புல்லட் செலவு. ஏன் செலவு வெறும் 50 ரூபா. தேவி சந்தோஷப்படுவாள்ல? போட்டோம்ல. But this is atrocious. Someone's got to do something about this somewhere. மனுஷன் உயிருக்கும் உரிமைக்கும் மரியாதை இல்லாம போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. ஜஸ்ட் அ மினிட் மேம். மனித உரிமை மீறல் பத்தி பேசுறீங்க. மனுஷங்களுக்கு தான் மனித உரிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் மனுஷங்களே இல்லை. எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிருகவதை தடுப்பு சட்டத்தில் தண்டனை கொடுங்க. ஏத்துக்கணும். ஊரில் இருக்கிற பெருசுங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீசையை வச்சுக்கிட்டு ஆம்பளடா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரியே சுற்றுவாங்க. ஸோ பெருமை பேசுவாங்க. ஒரு ஆம்பளைக்கிட்ட நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. நான் மாத்திரம் பண்ணலை, நான் ஆம்பளே இல்லைடா அப்படிம்பாங்க. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லுவேன்னா, உண்மையாகவே யார் ஆம்பளை தெரியுமா? ஒரு பொண்ணு மனசார ஒருத்தனை இவன் ஒரு நல்ல ஆண்மகன் சொல்லி ஒத்துக்கணுமா. ஒரு பொண்ணு ஒத்துக்கணுமா. ஒரு பொண்ணு எப்போ ஒத்துக்குதோ அப்போ தான் ஒருத்தன் ஆம்பளைங்கிறதே ஒரு ஆம்பளையாக மாறுறான். இது எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுது. தம்பி ராஜா, நீ நல்லா படிக்கிறியோ இல்லையோப்பா, நீ நல்ல பெரிய ஆளாகிறியோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நீ எனக்கு நீ பண்ணணும்டா. இந்த ஊரில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நீ கவனமாக பார்த்துக்கணும். அது நீ தெருவில் போகிற எவனோ ஒருத்தன் ஒரு பிள்ளைகிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறான்னா அடித்து ஜெயில் கூட போடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உன்னோட அந்த பொண்ணு உனக்கு தெரியுதோ தெரியலையோ அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொண்ணு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும். அப்படின்னா தாண்டா நீ ஆம்பளை. இதை மட்டும் நீ பண்ணணும் அப்படி சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா, எனக்கு இப்போது ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க பேர் வந்து பைந்தமிழ் மிளிரோயில். எனக்கு இப்போ என்னோடய பயம் என்னென்னா, இப்போ நடக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப பயமாக இருக்குங்க. என் ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற பலசரக்கு கடைக்கு அனுப்புவோம், பிள்ளைய வந்து அனுப்பி போயிட்டு 2 முட்டையும் பால் வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன், அப்போ தான் பழக்க முடியும் அப்படிங்கிறாங்க. வீடு 4வது தெரு இருக்குது, பலசரக்கு கடை 1வது தெரு இருக்குது. அனுப்புறதுக்கு பயமாக இருக்குங்க. ஸ்கூல் பஸ்ஸு வருதுங்க, காசுலாம் இருக்குது, அனுப்பி விடலாம், பயமாக இருக்குங்க. உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொன் குழந்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன் நமக்கு இவ்வளோ பயமாக இருக்குது? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ டெக்னாலஜி ஆயிடுச்சு, சிசிடிவி வச்சு பிடிக்கலாம், இவ்வளோ டெக்னாலஜி இருக்கே, இன்னமும் ஏன் நம்ம பயப்படுறோம்? யோசிங்க. ஸோ இந்த தடவை அரசியல் 2026 எலெக்ஷன் வரும்போது நீங்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. என்னோடய குழந்தைங்க வந்து என்னோடய குழந்தை மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க தான். நீங்கள் இதே ஏன் சொல்கிறீங்க? என் மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் பாப்பாவை நீங்கள் யோசிக்கிறீங்க பொம்பளை பிள்ளைன்னு, நான் சின்ன பசங்களே யோசிக்கிறேங்க, பசங்களுக்கே நடக்குதுங்க. நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு பையன் பிறக்கணும், அவனை வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், கொய்யால எவன் இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கணும் இந்த மாதிரி பண்ணுறவங்கள அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட பவர் இல்லைங்களே, நம்ம சாதாரண ஆளுங்க. உங்களுக்கு என் லைஃப்பில் நடந்ததே உங்களுக்கு சொல்கிறேனே. நான் சிங்கப்பூரில் வந்து ஜாயின் பண்ண சமயம் எனக்கு கல்யாணமான சமயங்க. என் ஒய்ஃபு வந்து சென்னையில் வேலை பார்த்தாங்க, நான் சிங்கப்பூரில் வந்திருந்தேங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நைட்டு, இங்கே டைம் வந்து 2.5 hour முன்னாடி போகும். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி,
இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு. என்னம்மா அன்டைமில் கால் பண்ணியிருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன்டா. நீங்கள் தூங்கலனாலும் பரவாயில்ல, எனக்காக ஒரு 10 நிமிஷம் இருங்களேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏம்மா அப்படின்னு. இல்லைங்க, என் பின்னாடி ஒருத்தன் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க கிண்டியில். யோசிச்சு பாருங்கள், இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு என் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க, எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். இதோட மோசமான சுச்சுவேஷன்ஸ்லாம் இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ண போகிறோம்? இப்போவும் அந்த சூழ்நிலை இருக்கா இல்லையா சார்? யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தானே சார் அர்த்தம்? ஸோ மாற்றணும்ல சார். இந்த எலெக்ஷனில் அந்த பயம் போகணும் சார். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற டீமை பாருங்கள் சார். எந்த டீமில் ஒரு பொம்பளை பிள்ளையை தொட்டால் அவன் வந்து பயப்படணும் சார். இந்த ஆட்சி வந்தால் அவன் பயப்படணும் சார். அந்த மாதிரி யார் சார் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் சார். அவங்கள சூஸ் பண்ணுங்கள் சார். சார், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்கீமு கழுத இந்த எல்லா வீடியோ மறந்துடுங்க சார். நம்ம வீட்டு பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா அப்பாமார்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் இருக்குல்ல சார். நீங்கள் எல்லா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எல்லா பாமக, எல்லா கட்சியிலையும் இருக்கீங்களா சார்? யாராச்சும் நம்ம பிள்ளைக்கு இப்படி நடக்கணும்னு நம்ம நினப்போமா சார்? அப்போது அதை சாலிடாக சொல்கிறது யாருன்னு பாருங்கள் சார். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். மனசாட்சியோடு நடந்துக்கங்க சார். அதை சப்போர்ட் பண்ணுங்கள் சார். அவங்க வரட்டும் சார். வந்து ஒரு 2-3 சம்பவம் அப்படி நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ தெரியும் சார். அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் சார். நீ வாட்டுக்கு போமான்னு சொல்லி நான் என் பிள்ளைய வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்ருக்கேன், இல்லை சைக்கிளில் கொடுத்துட்டு நீ இங்கேருந்து ஸ்கூலுக்கு சைக்கிளே போடா, எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. நான் இங்கே சிங்கப்பூரில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. நைட்டு ஒரு 4 மணி, இங்கே நைட் ஷிஃப்ட்டுலாம் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. பல நாடுகளில் இருந்து வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அவங்க இந்த அன்டைமில் இருக்கிறதுலாம் அவங்க ஜாக்கிங்லாம் ரொம்ப ஏர்லி நைட்டு இதெல்லாம் போகிற பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு வழியாக ஜாக்கிங் போயிருக்கு. ஒன்றும் தப்பாலாம் பண்ணல. இவங்க யாரோ பசங்க வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து லேசாக மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவும் பெருசாக எதுவும் நடக்கல, இவ்வளோ தான். இது நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணம். இதை நம்ம யார்கிட்டே சொன்னோம்னா அப்படியா, அந்த பொண்ணு அந்த சைடு போகாமல் பார்த்துக்க சொல்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? மொத்தமாக போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கேம்ப்பு, சுற்றி இருக்கிற எல்லா கேம்பில் இருக்கிற 2000-3000 பேரை இறக்கி வெளுத்து ஃபில்ட்ரு பண்ணி எவன் மிஸ்யூஸ் பண்ணானோ அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, டேய், என் நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை போகும்போது ஒருத்தன் அவளை மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், அவனை சுற்றி நீங்களாம் சும்மா இருந்தாலுமே உங்களுக்கு அரவல் உண்டா? இதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். எனக்கு என்ன பயன்னா, நான் கரெக்டாக இருக்கேன், எப்பா நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கங்கப்பா, இல்லைனா எனக்கும் சேர்த்து அடி கொடுப்பாங்கிற மாதிரி எனக்கு பயத்தை கொடுத்தாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் கண்ட்ரி. யோசிச்சு பாருங்கள். நல்ல ராத்திரி மிட் நைட்டு ஒரு 3 மணி 2:30க்கு ஃபேமிலியோட ஒரு ரோட்டோரமாக, மரங்கள் அதோடு இருக்கிற அந்த ரோட்டோரமாக அதை நிலவை பார்த்துக்கிட்டு ஒரு ஜென்டில் வாக் வித் ஃபேமிலி, வித் லவர், ஒரு பாட்டி, ஆச்சி, தாத்தா நடந்து போகிறது எவ்வளோ ஆசையாக இருக்கும். போக முடியுது அவங்களால? ஏரிக்கு வர ஓரமாக உட்காந்து அந்த அழகை ரசிக்கணும்னு நினப்போம். இரவு வெளிச்சத்தில் ஒரு பீச் ஓரத்தில் உட்காந்து அந்த நிலவையும் அந்த அலைகளையும் ரசிக்கணும்னு நினப்போம். உட்கார முடியுமா சார் உங்களால்? ஏன் பயப்படுறீங்க? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? சார் அங்கே மாற்ற சார், நான் சொன்ன எல்லா காரணத்தையும் விடுங்க சார். பெண்களின் பாதுகாப்பு, அந்த ஒரு விஷயம், அந்த பெண்களின் பாதுகாப்புனா எனக்கு தான் பொண்ணே இல்லையா அப்படிங்காதீங்க. உங்கள் அம்மா ஒரு பொண்ணு தானே. பொண்ணு நம்ம எல்லாருமே பெண்கள் இல்லாமல் வர முடியாதுங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரிபியூட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன நம்ம உறுதி கொடுக்க போகிறோம்? ஸோ நீங்கள் ஓட்டு போடுறது இந்த மாதிரியான பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அது நம்ம அம்மா, தங்கச்சி, மனைவி, பொண்ணு, பேத்தி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற உங்கள் ஜூனியர் பொண்ணு, உங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்த சீனியர் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குற மரியாதை. ஸோ இதை அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சிட்டு இந்த தடவை பண்ணுங்கள். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் யார் வந்தால் இது பண்ணுவாங்கன்னு உங்கள் ஆள் மனசில் உள்ளச்சான்றின்படி யோசிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கே ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, தேங்க்யூ.
போகிற விஷயம். இனிமேல் உனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஸ்ட்ரீட்டில் நீ தைரியமாக நடந்து போகலாம். ரிமெம்பர் டு வாக் வித் யர் ஹெட் ஹெல்ட் ஹை. ஓகே? Thank you, sir.